மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை வழக்கம் போல டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம வழங்க போறோம். அதே மாதிரி தினம் ஒரு திட்டம், நிறைய சூப்பர் 6 கேள்விகளும் நம்ம கேட்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் பிப்ரவரி 18, 2025 தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள நடப்பு நிகழ்வுகள். ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. நம்ம ரொம்ப நாளா அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ஏரியா, முதல்வரின் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டம். சரியா? மலிவான விலையில் ஏழை மக்களுக்கு மருந்து பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் ஓகேவா முதல்வரின் மருந்தக திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த திட்டத்தினை ஆகஸ்ட் 15, 2024 அன்று தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார். அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான சுதந்திர தின உரையின் போது, சரிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுதந்திர தின உரையில எப்பவுமே பாத்தீங்கன்னா முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உரையாற்றுவாங்க. அந்த வகையில அவருடைய சுதந்திர தின உரை 2024ஆம் ஆண்டின் போது இந்த முதல்வரின் மருந்தகம் திட்டமும், வேற இன்னொரு திட்டம் என்னமா பார்த்தோம், முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான காக்கும் கரங்கள் திட்டமும் இந்த முதல்வரின் மருந்தகம் திட்டமும் இந்த ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டது, ஆகஸ்ட் 15, 2024. சரியா? இந்த திட்டம் பிப்ரவரி 24, 2025 முதல் சென்னையில் செயல்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதல்வரின் மருந்தகங்களை அமைப்பவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு ரூபாய் வரைக்குமா? ரூபாய் 3 லட்சம் வரைக்கும் மானியமாக அரசே வழங்கும் சொல்லியிருக்கிறாங்க. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஒரு 500 முதல்வரின் மருந்தகங்களும், தொழில் முனைவோர் அவர்கள் மூலம் ஒரு 500, மொத்தத்துல 1000 முதல்வர் மருந்தகங்கள் விரைவில் திறக்கப்பட உள்ளது அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்திருக்கோமா, முதல்வரின் மக்கள் மருந்தகம் 2024 சுதந்திர தின உரையில முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தை தொடங்கும் அந்த தொழில் முனைவருக்கு 3 லட்சம் வரைக்கும் மானியம் வழங்கப்படும். சரிங்களா? கவனம் பாருங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ள நாள் பிப்ரவரி 24, 2025. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிப்ரவரி 24 என்ன தினமா? முன்னாள் முதல்வர் சரிங்களா ஜெயலலிதா அம்மையார் அவருடைய பிறந்த நாள், தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் தினம். அன்றைய தினத்தன்றுதான் இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளது அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு ரீசனா அறிவிச்சுக்கிறாங்க. சரியா? இது வந்து தினம் ஒரு திட்டத்துல இதை கொஞ்சம் சேர்த்துக்கோமா, கவனமா இருங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக தேசிய செய்திகள். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைகள். ஓகேவா? இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா செய்தித்தாள்கள்ல மத்திய அரசு, நம்முடைய தமிழ்நாடு மாநில அரசு ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா சில திட்டங்களை சரியா நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை. சரியா? சில மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு சில கொள்கைகளை பின்பற்றவில்லை, அதனால நிதி வழங்க முடியாது கல்விக்காக அப்படிங்கிற மாத்தி மாத்தி குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? பாருங்க, முதலாவது தேசிய கல்விக் கொள்கை. சரிங்களா? மத்திய அரசானது தேசிய அளவிலான கல்விக் கொள்கையை முதல் முறையாக வெளியிட்ட ஆண்டு 1968. ஓகேவா? இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை சரிங்களா வெளியிடப்பட்ட ஆண்டு இந்த 68 மாத்தி போட்டீங்கன்னா அப்படியே என்ன வருஷமா இருக்கும்? 86. சரியா? 1986ல இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை. மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை எப்ப வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனமா இருங்க. ஜூலை 29, 2020 தான் மத்திய அரசின் புதிய மற்றும் மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. சரியா? ஜூலை 29 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சர்வதேச புலிகள் தினம். சரியா? படிப்புல பெரிய ஆட்கள் நம்ம என்ன சொல்லுவோம், படிப்புல பெரிய புலி அப்படி சொன்னா நீ என்ன புலியா அப்படின்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி சர்வதேச புலிகள் தினத்தன்று கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. எத்தனாவது கல்விக் கொள்கை? மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை. சரியா? மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்க பரிந்துரைகள் செய்த குழுவின் தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ரங்கன் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இஸ்ரோவின் முன்னாள் தலைவர். சரிங்களா? அதாவது மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்க போறோம், அதுல என்னென்ன மாற்றங்கள் புதுசா கொண்டு வரலாம், என்னென்ன புதுமைகளை கொண்டு வரலாம், சரிங்களா, அந்த மாதிரி அரசாங்கத்திற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதன் தலைவராக இருந்தவர் இஸ்ரோவின் முன்னாள் தலைவரான கஸ்தூரி ரங்கன் அவர்கள். இவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஜூலை 29, 2020 அன்று மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் தா முருகேஷ். அதாவது மாநில அரசின் அந்த மூன்றாவது புதிய கல்விக் கொள்கை செட் ஆகல எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டினாங்க. அதற்காக தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை நாங்களே புதுசா உருவாக்கிக்கிறோம்
அதற்கு தேவையான பரிந்துரைகளை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி உருவாக்குனாங்க. அந்த கமிட்டி தலைவர் தான் யாருமா? டி முருகேசன் அல்லது தா முருகேசன் அவர்கள். சரியா? தா முருகேசன் அவர்கள் பேர்ல ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. என்ன கமிட்டிமா? அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், சரிங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த மாணவர்கள் எத்தனை பேரு தொழில் படிப்புகளில், சரியா, இன்ஜினியரிங், டாக்டர், லாயர், அந்த மாதிரி தொழில் படிப்புகள்ல எவ்வளவு பேரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போறாங்க, அந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அதற்கும் இதே டி முருகேசன் அவர்கள் தான் தலைவர். சரியா? அடுத்து தற்போது மத்திய கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். சரிங்களா? கல்வி அமைச்சகத்துக்கு பழைய பேரு மனிதவள மேம்பாட்டுத்துறை. பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு புதிய பெயர் வச்சாங்க. அந்த பெயர் தான் மத்திய கல்வி அமைச்சகம். அவருடைய தற்போதைய தலைவராக, அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான். ஓகேவா? கல்வியில் சிறந்தவர் தர்மர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து ரெஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 திட்டங்களை கொடுத்துருக்கோம் பாருங்க. PM ஸ்ரீ திட்டம், அடுத்து சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம். இதை ஏன் வந்து நான் வீட்டுல போய் ரெஃபர் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா, கடந்த ஒரு 4-5 நாட்களாவே இந்த 2 திட்டங்களை பத்தி நம்ம மாத்தி நிறைய பார்த்திருக்கோம். அதனாலதான் கொஞ்சம் ஞாபகப்படுத்துறதுக்காக ரெஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். PM ஸ்ரீனா என்ன விரிவாக்கம், இந்த சமக்ரா சிக்ஷா அபியான்ல என்னென்ன கல்வி, எல்லாம் ஒரு 3 வகையான கல்விகள் ஒன்றாக இணைக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சமக்ரா சிக்ஷா அபியான். அது என்னென்ன கல்வி, எப்ப இணைக்கப்பட்டது அப்படிங்கறது கொஞ்சம் பாருங்க. ஏன்னா இந்த 2 திட்டங்களை வச்சுதான் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா மாத்தி கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் இந்த ஏரியா மறந்துடாது. இது வந்து தேசிய கல்விக் கொள்கை. அதே மாதிரி இந்தியாவின் முதல் காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1952ல. இரண்டாவது காடுகள் கொள்கை வெளியிடப்பட்டது 1988ல. அந்த 2வது தேசிய காடுகள் கொள்கையில தான் 2030ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் இருக்க மொத்த நிலப்பரப்பில் 1/3 பங்கு அல்லது 33% இதாக இருக்க வேண்டும், காடுகளும் மரங்களும் நிறைந்த பகுதிகளாக இருக்க வேண்டும். சரியா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொள்கை வேளாண் கொள்கை 2000த்துல வெளியிட்டாங்க. அந்த 2000த்துல வெளியிடப்பட்ட அந்த தேசிய வேளாண் கொள்கையோட இலக்கு ஆண்டுதோறும் வேளாண் வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? 4% இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமான சில தேசிய அளவிலான கொள்கைகள் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்ததாக ஒரு முக்கியமான அண்டை நாட்டுடன் தொடர்புடைய ஒரு தேசிய செய்தி. இந்தியா வங்கதேசம் எல்லை பேச்சு தொடக்கம். இந்திய எல்லை பாதுகாப்பு படை, BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு 1965ல உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு அமைப்பு சொல்லுவாங்க ITBP, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்தோ திபெத் எல்லை காவல் படை, இது வந்து இந்திய எல்லை காவல் படைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல ITBP உருவாக்கப்பட்டது 1962ல. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1962ல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்பட்டது. சரிங்களா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஏற்பட்ட போரின் போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த திபெத் பகுதியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிறப்பு படைப்பிரிவு தான் இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். சரியா? அதே மாதிரி 1965ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் ஏற்பட்ட பிறகு மொத்த எல்லைகளையும் பாதுகாக்க வேண்டும், அதற்காக தான் எல்லை பாதுகாப்பு படைன்னு சொல்ற BSF உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1965. அப்ப இந்தோ சைனா வாருக்கு பிறகு ITBP, இந்தோ பாகிஸ்தான் வாருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது BSF. சரியா? சரி, பாருங்க. ரீசெண்டா இது ஏன் நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த எல்லைகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரியா? மத்திய அரசானது இந்தியா வங்கதேசம் அந்த எல்லை பகுதியில் வேலிகளை அமைக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. சில இடங்களில் வேலிகளை அமைச்சிட்டாங்க. சரியா? அதுக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய இடைக்கால அரசின் தலைவர் யாருமா? முகமது யூனுஸ். அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை யாரு எங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்திய எல்லை பாதுகாப்பு படை மற்றும் வங்கதேச எல்லை பாதுகாப்பு படை ஆகியவற்றுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை டெல்லியில் இன்று தொடங்க உள்ளது. இன்றுனா என்னைக்குமா? பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி டெல்லியில். சரிங்களா? BSF தற்போதைய இயக்குநராக இருப்பவர் தல்ஜித் சிங் சௌத்ரி. அதே மாதிரி வங்கதேச எல்லை பாதுகாப்பு படையின் இயக்குநராக இருப்பவர் முகமது அஸ்ரபுஸ் சமான் சித்திக். இந்த 2 பேர் தான் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா வங்கதேசம் இடையிலான அந்த எல்லை பகுதியோட மொத்த நீளம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர். சரியா? இந்த எல்லையானது ஒரு 5 மாநிலங்களை கடந்து செல்கிறது. அது எந்தெந்த மாநிலங்கள் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் கலந்த ஜியோகிராபி. மேற்கு வங்காளம், திரிபுரா, மேகாலயா, அஸ்ஸாம் மற்றும் மிசோரம் ஆகிய 5 மாநிலங்களை கடந்து செல்கிறது இந்த 4096 கிலோமீட்டர் அந்த எல்லை பகுதி. எந்த 2 நாடுகளுக்கு இடையே? இந்தியா மற்றும் பங்களாதேஷ். சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த பிரச்சனைல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை, இந்த COVID-19 பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் போது
ஒரு மைத்ரி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு ரயில் ஒண்ணு இருக்குது. சரி, மைத்ரி அப்படிங்கிற ஒரு விரைவு ரயில் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இயக்கப்படுகிறது. சரிங்களா? அது எந்த 2 நகரங்களை இணைக்கும் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா மற்றும் வங்கதேசத்தின் தலைநகரான டாக்கா, இந்த 2 பகுதியிலும் இணைக்கும் ஒரு அதிவேக ரயிலோட பேர் தான் மைத்ரி எக்ஸ்பிரஸ். அந்த சேவை ஏற்கனவே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மீண்டும் இந்த ரயில் சேவை தொடங்கப்படும். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம். சரிங்களா? இந்த டாக்கால நேத்து நம்ம பார்த்தோம், கடந்த வீடியோல டாக்காவில் முக்கியமான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். என்ன அமைப்புமா? பிம்ஸ்டெக். சரியா? பிம்ஸ்டெக், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆபரேஷன் அப்படிங்கிற வங்காள விரிகுடாவை சுத்தி இருக்கிற ஒரு 7 நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் பிம்ஸ்டெக். அதனுடைய தலைநகரம் எங்க இருக்குது? தலைமையிடம் டாக்காவில் அமைந்துள்ளது. பி ஃபார் பிம்ஸ்டெக், பி ஃபார் பங்களாதேஷ். மறந்துடாதீங்க, டாக்காவில் தான் இருக்கு. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்ததாக இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு ஆட்சியல் செய்திகள் பாருங்க. 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார். நம்ம ரொம்ப நாளாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் வரப்போறாரு ராஜீவ் குமார், 25வது தலைமை தேர்தல் ஆணையர். அவர் வந்து ஓய்வு பெற போறாரு. அதுக்கப்புறம் யாரு வரப்போறாங்க அப்படின்னு டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள்ல இந்த பிளாஷ் நியூஸ் வர மாதிரி டெய்லி நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கோம். சரிங்களா? அந்த வகையில நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. புதிய தலைமை தேர்தல் ஆணையம் நியமனம் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, யார் சொல்லி பாருங்க. இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஸ்வர் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுக்கு முன்னாடி 25வது தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் ராஜீவ் குமார். ஓகேவா? பிரதமர் தலைமையிலான தேர்வு குழு பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நியமனம் செய்தார். சரிங்களா? இதற்கான அறிவிப்பை மத்திய சட்ட அமைச்சகம் வெளியிட்டது. அந்த ப்ராசஸ் பாருங்க, நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணது. அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு தேடல் குழு தான் உருவாக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தேடல் குழு. தேடல் குழுவின் தலைவராக இருப்பவர் மத்திய சட்ட அமைச்சர், தற்போது சட்ட அமைச்சராக இருப்பவர் அர்ஜுன் ராம். சரிங்களா? அது வந்து தேடல் குழு. அவங்க பரிந்துரையின் அடிப்படையில அந்த நபர்கள் யார்கிட்ட போகும்? பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுக்கு போகும். பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுல யாரெல்லாம் இருப்பாங்க? பிரதமர், தற்போது மத்திய உள்துறை அமைச்சராக அமித்ஷா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள். இந்த 3 பேர் தான் தேர்வு குழுல இருக்கிறாங்க. இந்த தேர்வு குழு தேர்ந்தெடுத்த ஒரு நபர் தான் யாருமா? ஞானேஸ்வர் குமார். அவங்க தேர்ந்தெடுத்த பிறகு குடியரசுத் தலைவர் தான் அந்த தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வார். இதற்கான அறிவிப்பை யார் வெளியிடுறாங்க? மத்திய சட்ட அமைச்சகம். சரியா? ஞானேஸ்வர் குமார் பிப்ரவரி 19, 2025 முதல் ஜனவரி 26, 2029 வரை பதவி வகிப்பார். பொதுவாக தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையருக்கான பதவி காலம் 6 ஆண்டுகள். சரியா? 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. சரிங்களா? ஞாபகம். இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அப்போ அவங்க வந்து ஓய்வு பெற வேண்டியதுதான். 6 வருஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அவங்க ஓய்வு பெற வேண்டும். சரியா? 6 வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு 65 வயசு ஆகி போச்சுன்னா அவங்களும் இந்த பதவியில இருந்து ஓய்வு பெற வேண்டியதான். அந்த வகையில ஞானேஸ்வர் குமார் அவர்கள் எப்போ வந்து எது வரைக்கும் இருப்பாங்க? 2029 வரைக்கும் தலைமை தேர்தல் ஆணையராக பதவியில இருப்பாங்க. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் 2026 நடக்கும், கேரளாவில நடக்கும். அந்த தேர்தலையும் இவர் தான் நடத்த போறார். ஓகேவா? சரி, இவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். சரி, கேரள மாநிலத்தை சேர்ந்த ஒரு IAS ஆபீசர் தான் ஞானேஸ்வர் குமார். அடுத்து பாருங்க, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த விவேக் ஜோஷி புதிய தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தற்போது ஆல்ரெடி தேர்தல் ஆணையராக இருப்பவர் சுக்பீர் சிங் சாந்து. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டதுமா? ஜனவரி 25, 1950 உருவாக்கப்பட்டது. சரியா? உருவாக்கப்பட்ட ஜனவரி 25 இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம். அதே மாதிரி தேர்தல் தொடர்பான புகார்களுக்கான இலவச அழைப்பு எண் 1950. சரிங்களா? இந்திய தேர்தல் ஆணையத்துல ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும், எலெக்ஷன் கமிஷனரும் 2 பேர் இருப்பாங்க. சரியா? அதுல பாத்தீங்கன்னா ஞானேஷ்குமார் அவர்களுக்கு பதிலாக யாரு புதுசா புதிய தேர்தல் ஆணையரா நியமனம் பண்ணிக்கிறாங்க? விவேக் ஜோஷி. சரிங்களா? ஏற்கனவே தேர்தல் ஆணையராக இருப்பவர் சுக்பீர் சிங் சாந்து. சரிங்களா? கவனமா இருங்க, விட்டுறாங்க. தேர்தல் ஆணையர்கள் புதிய நியமன சட்டம் உருவாக்கப்பட்டது 2023. இதுக்கு முன்னாடி அந்த சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா வயதில் யாரு வந்து அதிகமா இருக்கிறாங்க, மூப்பு, வயது மூப்பு, ஓகேவா, யாரு அதிக வயது மிக்கவர்களோ அவங்க தான் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையரா இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் மாத்தி ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. எந்த வருஷம்? 2023ஆம் ஆண்டு. இந்த சட்டத்தின்படி முதல் முறையாக யார் வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்திருக்காங்க? ஞானேஸ்வர் குமார் அவர்கள். எத்தனையாவது தலைமை தேர்தல் ஆணையர்? 26வது. சரிங்களா? ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார். அதையும் மறந்துடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் அடுத்து போலாமா? அடுத்தது பாருங்க, ஒரு சட்டம், செய்தியில் இடம்பெற்ற ஒரு சட்டம், வழிபாட்டு தலங்கள் சட்டம் 1991. சரியா? சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான மசூதிகள் ஞானவாபி மசூதி,
அடுத்து ஷாகி ஜாமா மசூதி, ஷாகி ஈத்கா மசூதி. இந்த மசூதிகள் அமைந்துள்ள இடம் உத்தரப்பிரதேச மாநிலம். சரியா? இங்கு இந்திய தொல்லியல் துறையானது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சமீபத்துல ஒரு சில மசூதிகள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி செய்தியில வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் இந்த ஞானபாபி மசூதி, இந்த ஷாகி ஜாமா மசூதி, இந்த மாதிரி மசூதிகள்ல இந்து கோவில் தான் ஆரம்பத்துல இருந்தது. அதை இடிச்சிட்டு தான் இப்ப அதுக்கு மேல மசூதி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது உண்மையா பொய்யான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இந்திய தொழில் துறையானது ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. இதுக்கு நடுவுல இந்த வழிபாட்டு தலங்களை, அந்த தலங்கள் சட்டம் 1991 அதை எதிர்த்து நீதிமன்றங்கள்ல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்றாங்க. என்னையா சட்டம் அங்க அப்படியே இருக்கு, இப்படி வந்து யாருமே நீங்க பாதுகாக்க மாட்டேங்கிறீங்க அப்படிமே கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸையும் ஒரு சில நீதிபதிகள் பார்த்தா தள்ளுபடி செஞ்சாங்க. ஆனா அகைன் அண்ட் அகைன் இந்த சட்டம் செய்தியில வந்துட்டே இருக்கு. அதனால இது முக்கியத்துவம் பெறுகிறது. வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த வருஷம்? 1991, மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? அப்படி செய்தியில இடம்பெற்றதுனால இந்த மசூதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக பிபிசி விருது. சரியா? பிபிசி விருது 2024. சரிங்களா? 2024ஆம் ஆண்டிற்கான பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனு பாக்கர் அவர்கள் இந்தியாவில் விளையாட்டுத்துறையில தவிர்க்க முடியாத ஒரு புகழ்பெற்ற ஒரு வீராங்கனை. அதில் எதுல புகழ் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல். சரியா? பாருங்க, மனு பாக்கர் அவர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 2 வெண்கல பதக்கங்கள் வென்ற மனு பாக்கர் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை, ஒரே ஒலிம்பிக்னா கோடைகால ஒலிம்பிக்கில், சரியா, ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்தியர் என்ற சாதனை படைத்தார். சரிங்களா? இது தவிர அதுக்கு முன்னாடி சரிங்களா உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்தியாவை சேர்ந்த இளம் வீராங்கனை, இந்தியாவின் இளம் வீரர், ஓகேவா, 16 வயசுல உலக சாம்பியன் பட்டத்தை வென்றவர் மனு பாக்கர் அவர்கள். சரியா? அவர் அந்த சாதனை படைத்தது 2018ஆம் ஆண்டு. சரியா? விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வருஷம் தான் 16 வயசுல சாதனை படைத்தவர் யாரு? மனு பாக்கர். சரியா? எந்த ஒலிம்பிக்ல 2 பதக்கம் வின் பண்ணாங்க? பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டி. சரிங்களா? இந்த ஒலிம்பிக் போட்டியில் அப்படிங்கிறது 3 வகைப்படும். ஒன்னு சம்மர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று வந்து வின்டர் ஒலிம்பிக்ஸ், இன்னொன்று பாரா ஒலிம்பிக்ஸ் சொல்லுவாங்க. சரி, சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது சாதாரண நிலப்பரப்பில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டி. இந்த வின்டர் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐஸ் கட்டிகள் இருக்கிற ஐஸ் ஹாக்கி, இந்த பனிசறுக்கு விளையாட்டு போட்டி அந்த மாதிரி நடைபெறும். பாரா ஒலிம்பிக் அப்படிங்கிறது சிறப்பு ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு சொல்ற மாட்டு திறன்கட ஒலிம்பிக் போட்டி. சரியா? இந்த பாரிஸில் நடைபெற்றது 33வது கோடைகால ஒலிம்பிக் போட்டி. அதுல 2 வெண்கல பதக்கங்களை தனிநபர் பிரிவிலும் சரி, கலப்பு இரட்டையர் பிரிவிலும் சரி, மனு பாக்கர் அவர்கள் 2 வெண்கல பதக்கத்தை வின் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்கள கௌரவிக்கிற மாதிரி பிபிசி சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது வழங்கப்பட்டுள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கோடைகால ஒலிம்பிக்கின் தடகள வரலாற்றில் சரியா தங்க பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரஜ் சோப்ரா. அதே மாதிரி ஒலிம்பிக் கோடைகால ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் போட்டியில் தங்க பதக்கத்தை வென்ற முதல் இந்தியன் கேட்டாலும் யார்தான்? நீரஜ் சோப்ரா. தடகள பிரிவு, ஈட்டி எறிதல் ரெண்டும் ஒண்ணுதான். நீரஜ் சோப்ரா. இது வந்து பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டிற்கான டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டி 2021 நடைபெற்றது. அதுலதான் நீரஜ் சோப்ரா அந்த சாதனை படைத்தார். 2024ல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டி சரிங்களா அதுல பயங்கரமா கலக்கினது யாருமா? மனு பாக்கர். மறந்துடாதீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி ஒலிம்பிக் போட்டியில தனிநபர் பிரிவில் தங்க பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபினவ் பிந்த்ரா. 2008ஆம் ஆண்டு பெய்ஜிங் சீன தலைநகர் பெய்ஜிங் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கத்தை வின் பண்ணாரு. யாருமா? அபினவ் பிந்த்ரா. அவரும் துப்பாக்கி சூடு போட்டியில தான். தனிநபர் பிரிவில் முதல் தங்க பதக்கத்தை வென்றவர் அபினவ் பிந்த்ரா. தடகள பிரிவு, ஈட்டி எறிதல் பிரிவில் ஒலிம்பிக் போட்டியில தங்க பதக்கத்தை வென்ற முதல் இந்தியர் நீரஜ் சோப்ரா. ஒரே ஒலிம்பிக் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற ஒரே இந்தியர் யாரு? மனு பாக்கர். மறந்துடாதீங்க லைஃப்ல இந்த பேர். சரியா? நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? போட்டோ தேடி பாருங்க, ஓகேவா? சில நேரம் போட்டோ பார்க்கும்போது மனசுல இருந்து நமக்கு மறக்காது. சரிங்களா? நல்லா கியூட்டா இருப்பாங்க, கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் எடுத்து போலாமா? பிபிசி விருது அறிவிக்கப்பட்டுள்ள பிற வீரர் வீராங்கனைகள். நம்ம ரொம்ப முக்கியமானவங்க மனு பாக்கர் அவர்கள். அதே மாதிரி பாரா வில்வித்தை, மாற்று திறன்களை வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவி. இவங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இவங்களுக்கு சிறந்த வளர்ந்து வரும் வீராங்கனைக்கான பிபிசி விருது வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மித்தாலி ராஜ். சரிங்களா? பெண்களுக்கான அந்த கிரிக்கெட் போட்டியில ஒன் டே கிரிக்கெட்ல அதிக அளவு ரன்களை குவித்து இன்னைக்கு வரைக்கும் சாதனை படைத்துள்ளவர் மித்தாலி ராஜ் அவர்கள் தான் அந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க.
அதே மாதிரி பேரா துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான அவனி லக்கரா ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். இவர்களுக்கு சிறந்த பேரா வீராங்கனைக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. செஸ் வீராங்கனை தானியா சச்சே அவர்களுக்கு மாற்றத்திற்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே பிபிசி விருது. ஒவ்வொரு நபர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்க. சரியா? சரி, அடுத்ததாக முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்கம்மா. தேசிய பேரா தடகள போட்டிகள். சரிங்களா? பேரான்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு போட்டிகள். 23வது தேசிய பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் தொடங்கியுள்ளது. தமிழக அரசின் ஆதரவுடன் முதல் முறையாக சென்னையில் நடைபெறவுள்ளது. இந்த பேரா தடகள விளையாட்டு போட்டியானது தமிழ்நாட்டில் முதல் முறையாக நடைபெற உள்ள இடம் சென்னை. சென்னையில் அமைந்துள்ள அந்த விளையாட்டு அரங்கின் பெயர் ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கம். சரியா? இந்திய பேரா ஒலிம்பிக் போட்டி கமிட்டியின் தற்போதைய தலைவராக இருப்பவர் தேவேந்திர ஜஜாரியா. அதே மாதிரி கண்டிப்பா இன்னொரு நபர் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருப்பவர் PT உஷா. இந்தியாவின் தங்க மங்கை என்று அழைக்கப்படும் PT உஷா அவர்கள் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக இருக்கிறாங்க. இங்க நம்ம மேல பாக்குறது பேரா ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவர் தேவேந்திர ஜஜாரியா. ஓகேவா? அடுத்து பாருங்க ஒரு முக்கியமான செய்தி. 2025 பேரா தடகள உலக சாம்பியன்ஷிப் போட்டி 26 செப்டம்பர் 2025 முதல் அக்டோபர் 5 வரை புதுடெல்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது. இங்க பாருங்க, சென்னையில இருக்க ஸ்டேடியத்துக்கு என்ன பேரு? ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். இங்க இருக்கிற பேரு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம். சரிங்களா? இந்த பேரு எப்ப மாத்த போறாங்கன்னு தெரியல, விரைவில் மாற்றப்படலாம். சரிங்களா? பார்க்கலாமா? ரெண்டுமே ரொம்ப முக்கியமானதுமா. சென்னையில் நடைபெறவுள்ள தேசிய பேரா தடகள விளையாட்டு போட்டி, டெல்லியில் நடைபெற உள்ளது உலக சாம்பியன்ஷிப் போட்டி. யாருக்கானது? இந்த பேரா தடகளத்துடன் தொடர்புடையது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை பார்த்துட்டு இருக்கோமா? கவனம் பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக இருப்பவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரோட பேரில் தமிழ்நாட்டில் நிறைய விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு. சரி, ஆசிய விளையாட்டு போட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன விளையாட்டு போட்டி நடந்திருக்குது? வேற என்ன விளையாட்டு போட்டி நடைபெற்றது? முக்கியமான விளையாட்டு போட்டி சொல்ல பார்க்கலாம். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி. இப்படி நிறைய விளையாட்டு போட்டி. அப்ப பார்த்தா நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த கார் ரேஸ் வேற நடத்தினாங்க. ஓகேவா? ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கார் ரேஸ் போட்டி. அப்படி நிறைய விளையாட்டு போட்டிகள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேரில் நடத்துக்கிறாங்க. அந்த வகையில இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? அதாவது அவருடைய முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த மாதிரி சாதனைகளை இது கேட்கலாம். சரியா? அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். சரியா? மத்திய அரசின் முதல் கேள்வி சூப்பர் 6. நம்ம டெய்லி சொல்லியிருக்கோம், டெய்லி சிக்ஸர் அடிக்க வேண்டும். சரிங்களா? கிரிக்கெட்ல சிக்ஸர் வந்துட்டு யாருக்குமே பிடிக்காம இருக்காது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் சிக்ஸர் அடிச்சது யாரா இருந்தாலும் மீண்டும் மீண்டும் பார்க்க தோணும். அதே மாதிரி நம்ம டெய்லி மீண்டும் மீண்டும் பதில் சொல்ற மாதிரி சூப்பர் 6 கேள்விகளை தொடர்ந்து கேட்கிறோம். சரியா? பாருங்க, என்ன தெரிஞ்சுக்கான சூப்பர் 6 ஃபர்ஸ்ட் கேள்வி. மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கையை பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் யார்? இரண்டாவது கேள்வி, 26வது தலைமை தேர்தல் ஆணையராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? மூன்றாவது கேள்வி, முதல்வரின் மருந்தகம் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? நான்காவது முக்கியமான கேள்வி, வழிபாட்டு தலங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அடுத்த 5வது கேள்வி, இந்தியாவின் சிறந்த வீராங்கனைக்கான பிபிசி விருது சமீபத்தில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கடைசி சூப்பர் 6 கேள்வி என்பதுனா 23வது தேசிய பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு தொடங்கி உள்ளது? இதுதான் இன்றைய தினத்திற்கான சூப்பர் 6 கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.